கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம 2025 வருடத்திலையும் ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் இந்த வாலிபர்களுடைய எல்லாருடைய பொறுப்புகளையும் கர்த்தர் நிறைவேற்ற நம்ம உதவி செய்யறதுக்காக ஒரு விஷயம் நன்றி செலுத்துவோம். இந்த வாய்ப்பை கொடுத்த ஊழியக்காரனுக்கும் நம்ம நாளில் நன்றி செலுத்துவோம். போன மாதத்துல முதல்ல பாஸ்டர் ஆரம்பிச்சவங்க தொடங்கிருக்கிறதாக பாடல் பிரதர் வள்ளிராஜ் அவர்கள் வானாதி வானங்கள் கொள்ளாதவரே என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறாங்க. அடுத்ததாக கட்டுரை பெனாயா தேவனுடைய வார்த்தையில வல்லமை உள்ளது, அது வசனம் மூலமாகவும் நம்மளுக்கு தெய்வீக நன்மைகளுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறது. உங்களுடைய வசனம் என் கண்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி கட்டுரை வரிகள் கூறி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறாங்க. அடுத்ததாக கவிதை சிஸ்டர் கிரேஸ் அவர்கள் இயேசு மட்டும் நம்புவோம், அவருக்காகவே நம்ம செலவிடுவோம் அப்படிங்கிறத கவிதை வரிகள் கூறி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க. அடுத்ததாக சாட்சி சிஸ்டர் பேச்சியம்மாள் அவர்கள் அவங்க மகன் வாழ்க்கையில திருமண காரியத்தை தேவன் கொடுத்ததையும் அப்புறம் அவங்க மகனுக்காக ஜெபித்து கொள்ளவும் அந்த நாளில் கேட்டுக்கொண்டாங்க. அடுத்ததாக ரத்த சாட்சி அருண் அவங்க தோமா அவருடைய வாழ்க்கையை வரலாறு கூறி அவங்க எப்படி இயேசுக்காக வந்தாங்க மறிச்சாங்கிறத கூறினாங்க. அடுத்ததாக பாடல் ஜாய் இந்த தொழில்பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரேங்கிற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறாங்க. அடுத்ததாக கூட வேத வாசிப்பு அம்ரியா சங்கீதம் 103 அதிகாரத்துல 1-15 வசனத்தை மனப்பாடமா கூறி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறாங்க. சிஸ்டர் பிரைஸ்லின் அவர்கள் யோசிய ராஜா 8 வயதுல ராஜாவா இருந்தாங்க. அவங்க 39 வருடம் அரசாட்சி செஞ்சாங்க. அப்போ அவங்க ஆண்டர்கிட்ட எப்படி இருந்தாங்க, உள்தான தீர்க்க தரிசி மூலமா எப்படிலாம் அவங்க அந்த நாட்களை எப்படி பணி செஞ்சாங்க, அதன் மூலமா இன்னும் இந்த காசா பாலஸ்தீன பகுதி என்ன அடிமையா இருக்கு அப்படிங்கிறத வேதாகம பாத்திரம் மூலமாக கூறினாங்க. வசனம் ஒப்புவித்தல் கௌதம் சங்கீதம் 119 அதிகாரம் 1-10 வரைக்கும் கூறி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க. அந்த நவம்பர் மாதத்துல முடிவு ஜெர்மனி முடிச்சோமே அந்த நாள்ல அவங்க பொறுப்பு கரெக்டாக நிறைவேற்ற கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த நாளையும் கூட முதலாவதாக பாடல் சிஸ்டர் சிறிய புஷ்பம் அவர்கள், அடுத்தது கட்டுரை பிரதர் ராஜதுரை அவர்கள், கவிதை பிரின்சி, சாட்சி சிஸ்டர் பிரைஸ்லின் அவர்கள், பாடல் சிஸ்டர் சாரதா அவர்கள், வேத வாசிப்பு சிஸ்டர் நிக்கேனமா அவர்கள், ரத்த சாட்சி பிரதர் விக்டர் அவர்கள், பாடல் பிலியன், வசனம் ஒப்புவித்த மெஸ்ஸி, வேதாகம பாத்திரம் சாமுவேல், முடிவு ஜெபம் விஜய் பிரியன். இந்த பாப்போமே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன், உங்க சமூகத்தை மறந்து எங்க பாப்போமே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன், உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே, என் தகப்ப நீங்க சுமது கொள்ள கலக்கம் இல்லையே.
வழங்குவாங்க. அடுத்ததாக சாட்சி சிஸ்டர் பிரைஸ்னி அவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவன் சாட்சியாக கட்டினபடியாக அதை ஸ்தோத்திருக்கிறேன். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் சிறு வயதிலேயே தேவன் வந்து என்னுடைய தாயின் கருவில் உருவாகும்னு முன்குறித்த தேவனாக இருக்கிறார். தாயின் கருவில் இருந்தப்பமே என்னை தேவன் அவங்களுக்கு ஆனா பெண்ணானே தெரியாது, ஆனாலும் தேவன் வந்து தாயின் கருவில் உருவாகும்னு முன்குறித்த தேவனாக இருந்து அதே போல பெயர் சொல்லி அழைத்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். நான் சிறு வயதிலே ஸ்கூலில் படிக்கும் போதே கிறிஸ்டின் ஃபேமிலியில் கலந்ததுனால ஒவ்வொரு நாள் தேவனுக்கு பயப்படுவேன். எந்த தப்பு செய்தாலும் தேவன் தண்டிப்பார் அப்படின்ற ரொம்ப பயப்படுவேன். முதல்ல எழுந்திரிச்சதும் வேற யாருக்கும் எழுந்திரிச்ச உடனே ஏசப்பாட்டு தான் பேசணும், வேற யார்ட்டையும் பேசினா அந்த நாள் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சிறு வயது முதலே அந்த பழக்கத்தை தேவன் கைகொள்ள தெரிவிச்சார். இன்றும் அந்த பழக்கத்தை நான் கை கொண்டிருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன தப்பு செய்தா கூட ஏசப்பா தண்டிப்பாங்க. ஒரு சின்ன அப்பா அம்மா ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னாங்க, அதை ஒபே பண்ணாட்டி அன்னைக்கு வந்து கண்டிப்பா தண்டனை கிடைக்கும், ஏதாவது ஒரு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெய்வ பயத்தோடய வளர்ந்த ஒரு பிள்ளையா இருந்தேன். தேவன் வந்து அதே மாதிரி தான் நடத்திக்கிட்டு வந்தார். தேவனுக்கு நம்ம பயத்தை கொடுக்கும்போது தேவன் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். படிக்கிற காலங்களையும் அநேக இது வர சோதனைகள் மற்ற பிள்ளைங்க எல்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும் அவங்க சொல்லுவாங்க, நீ ஏன் இப்படி இருக்க, கமல் போடாமல் இருக்க, பூ வைக்காமல் இருக்க, எல்லாம் இருக்கு, இந்த உலகத்துல எல்லாமே இது பண்ணலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் தேவன் அந்த டைம்ல எல்லாம் தேவன் அந்த இச்சைகளுக்கெல்லாம் ஒப்பு கொடுக்காதபடி ஒவ்வொரு நாளும் சில டைம் தெரியாம பிள்ளைங்க கிட்ட எதையாவது இது பண்ணிட்டோம்னா அன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு இது அப்புறம் இடி இடிச்சோன்னு சொன்னா எனக்கு ரொம்ப பயம். நோவா காலத்துல அன்னைக்கு வந்து தேவன் வந்து மழையை கட்டளைக்கு வந்து உலகத்தை அழிச்சாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல தேவன் வந்து உலகத்தை அழிச்சு நம்மளெல்லாம் இது பண்ணிடுவாங்க, நம்ம ஏசப்பா கிட்ட போக முடியாது தப்பு செய்தோம்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தப்பு செய்யாம நடக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பயத்தோட அதே மாதிரி நம்ம அன்னைக்கு தப்பு செய்தோம்னா அன்னைக்கு கண்டிப்பா இடி இடிக்கும். தேவன் வந்து அப்படி ஒவ்வொரு இதுலேயும் நம்ம பயத்தை கட்டளையிட்டு ஒவ்வொரு நாளும் வழி நடக்க கிருபை செய்தாங்க. அப்புறம் நம்ம ஏதாவது ஒரு காரியத்தில் வந்து தேவனை மறந்து அன்னைக்கு தூங்கணும்னா அன்னைக்கு வந்து தேவனை உணர்த்துவார், எந்த ஒரு விதத்துலையாவது உணர்த்துவார். அந்த நைட் டைம்லையும் எந்திரிச்சு ஜோம் பண்ணுவோம், தேவனை எசப்பா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. இந்த டைமில் அந்த குறைகள் இருந்தாலும் ஆனால் அந்த வாலிப வயசில் தேவன் வந்து அப்படி ஒவ்வொரு நாளும் நடத்திட்டு வந்தாங்க. அப்புறம் திருமணமாகி முடிஞ்ச டைம்லையும் அந்த டெலிவரி டைமில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவர்க்கெல்லாம் வந்து 1.5 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த பிபிலையும் அவங்க டாக்டர்ஸ் சொன்னாங்க, ஒன்றி தாய் பிழைக்கும் இல்லாட்டி பிள்ளை பிழைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி மூமெண்ட்லேயே இருக்காது. அப்படிப்பட்ட கண்டிஷன்லையும் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒவ்வொரு நாள் டாக்டர்ஸ் கண்ணில் டிரைவ் கிடைக்க பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் 1 ஹவருக்கு ஒரு டைம் கொண்டு போய் செக் பண்ணுவாங்க, பிள்ளைக்கு மூமெண்ட் இருக்கா அப்படி செக் பண்ணி அந்த அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலையும் 1.5 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்து தேவன் வந்து நல்ல ஒரு அழகான பிள்ளைய தேவன் கொடுத்தார். அடுத்த டைம் அப்படிதான் அம்மியாவும் அப்படிதான் வேற ஒரு விதத்தில் ஒரு கஷ்டங்கள் வந்தது. அந்த நேரத்தில் தேவன் வந்து பிள்ளையை காப்பாற்றி கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் தேவன் வந்து இந்த நாள் வரைக்கும் தேவன் வந்து ஊழிய பாதையும் சரி ஒவ்வொரு நாளும் வாக்கத்துல நான் நினைக்கவே மாட்டேன், இன்னைக்கு இப்படி இருந்தால் நல்லா இருக்கேன்னு மனசுக்குள்ள தான் நினச்சிருப்பேன். ஆனால் அடுத்த நிமிஷம் வந்து அது காரியம் இருக்கு, யார்கிட்ட கேட்கவும் மாட்டேன், எந்த இவங்க சொல்லவும் மாட்டேன். ஆனால் மனசுக்குள்ள நினச்சிருப்பேன், அப்படியே வந்து அந்த காரியம் வந்து உடனே வந்து கிடைக்கும். ஒரு சின்ன அற்ப மேட்டராக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு நமக்கு பிடிக்கிற ஒரு சாப்பாடு விஷயமா இருந்தாலும் சரிதான், உடனே அந்த நிமிஷத்துல அடுத்த டைமே வந்து அது கிடைக்கும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும். அதே மாதிரி தான் நான் சொல்லுவேன், பிள்ளைகிட்டையும் சரி சண்டே கிளாஸில் இது பண்ணுற பிள்ளைகிட்டையும் சரி நீங்கள் வந்து கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுங்க. நீங்கள் உலக பிரகாரமாக எல்லா காரியத்துலையும் எது வேணாலும் பண்ணிக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு நீங்கள்
முதலிடத்தை கொடுத்து கர்த்தரை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நான் வேறாயிட்டேன்னு சொல்லுவேன். உனக்கெல்லாம் தேவ பயமே இல்லைடா, ஏசப்பாக்கு நீ பயந்து வாழ்ந்தாலும் இந்த காலத்தில் வந்து எப்படியோ நீ போகிற அம்மா அப்பாவோட ஜெபம், தாத்தா பாட்டியோட ஜெபங்கள்னால உன்னுடைய வாழ்க்கை போகுது. நீ வருங்காலங்களில் நீ நல்லா இருக்கணும்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உன்கிட்ட இருந்தாதான் நீ நல்லா ஆசீர்வதிக்கப்படுவடா அப்படின்னு சொல்லிட்டு விநாயகத்தையும் சொல்லுவேன், அம்பியாட்டையும் சொல்லுவேன். எப்போவுமே நீங்கள் வேற யாருக்கும் இது பண்ணாமையும் ஏசப்பாவுக்கு முதலிடத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி வந்து இங்கே இருக்க சின்ன பிள்ளைகிட்டே நான் ஒரு இது சொல்கிறேன், நீங்கள் எல்லா காரியத்திலும் யாருக்கு முதலிடத்தை கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் ஏசப்பாவுக்கு முதலிடத்தை கொடுத்து நீங்கள் நடந்தீங்கன்னா தேவன் கண்டிப்பாக உங்களை கைவிடவே மாட்டார். கஷ்டப்பட்டாலும் என்ன பண்ணுவாருன்னா அந்த இடத்துல நம்முடைய ஒவ்வொரு நாளும் நம்மளை வழி நடக்க செய்வார். நல்ல ஆசீர்வாதங்களை தந்து தேவன் வந்து நம்மளை வழி நடக்க செய்வார். எந்த இடத்துலையும் தேவனுடைய கரம் வந்து நம்மளை விட்டு விலகி போகாமல் இருக்கும் என்று சொல்லி சிறு சாட்சி. தேங்க்யூ. கண்ணை கட்டுமாக கட்டுரை பிரதர் ராஜதுரை அவர்கள். Hallelujah. Hallelujah. யோசபாத் கர்த்தரை தேடின யூதாவின் ராஜா என்பதன் கட்டுரை அறிமுகம். யோசபாத் பழைய ஏற்பாட்டில் ஒரு முக்கியமான மற்றும் குறிப்பிடத்தக்க நபர் ஆவார். இவர் யூத ராஜ்யத்தின் 4வது ராஜாவாக இருந்தார். மேலும் தனது தந்தை ஆசாவைப் போலவே கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்த ஒரு நல்ல ராஜாவாக திகழ்ந்தார். இதை குறித்து 1 ராஜாக்கள் மற்றும் 2 நாளாகவும் ஆகமொழி நாம் காணலாம். ஆட்சி மற்றும் சீர்திருத்தங்கள். யோசபாத் 35 வயதில் அரியணை ஏறினார் மற்றும் 25 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். இவருடைய ஆட்சியின் சிறப்பம்சங்கள்: கர்த்தருக்கு அர்ப்பணிப்பு. இவர் தன் இருதயத்தை கர்த்தருடைய வழியில் ஊக்கமாக வைத்து இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியில் செல்லாமல் தன் முற்பிதாவாகிய தாவீதின் வழியில் நடந்தார். விக்கிரகாராதனை ஒழிப்பு. தன் தந்தையின் சீர்திருத்தங்களை தொடர்ந்து நாட்டில் மீண்டும் இருந்த விக்கிரகங்களையும் மேடைகளையும் அகற்றினார். நியாயப்பிரமாண போதனை. கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்க லேவியர்களையும் ஆசாரியர்களையும் பிரபுக்களையும் யூதாவின் பட்டணங்களுக்கு அனுப்பினார். இதனால் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ள உதவியது. நீதி நிர்வாகம். தேசமெங்கும் நியாயாதிபதிகளையும் தலைவர்களையும் நியமித்து கர்த்தருடைய சித்தத்தின்படி வழக்குகளை தீர்க்கும்படி கட்டளையிட்டார். போரும் ஜெபமும். யோசபாத்தின் வாழ்க்கையில் மிகப்பெரிய அத்தியாயம் 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்தில் உள்ளது. மோவாபியர், அம்மோனியர் மற்றும் சிலமடை நாட்டினர் யூதாவுக்கு விரோதமாக போதெடுக்க வந்தபோது யோசபாத் பெரும் அச்சுறுத்தலை எதிர்கொண்டார். அவர் பயப்படவில்லை, மாறாக கர்த்தரை தேட முடிவு செய்தார். அவர் யூதா முழுவதும் உபவாசத்தை கூறி ஜனங்களை கூடி வந்து கர்த்தரிடம் உதவி கேட்கும்படி செய்தார். அவருடைய ஜெபம் விசுவாசத்தின் ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டாகும். 2 நாளாகவும் 26ஆம் அதிகாரத்துக்கு 12 படிச்சுக்கலாம். கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு பதிலளித்து, இந்த போர் உங்களுடையதல்ல, தேவனுடையது என்று தீர்க்கதரிசி மூலம் கூறினார். இஸ்ரவேல் போர் செய்ய தேவையில்லை, மாறாக தேவனை துதித்து பாட வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டது. அவர் துதித்து பாட ஆரம்பித்த போது கர்த்தர் அந்த எதிரி துருப்புகளுக்குள் குழப்பத்தை உண்டாக்கினார். அவர்கள் ஒருவர் வெட்டி அழித்துக் கொண்டனர். யூதா ஒரு விரோதியையும் சந்திக்காமல் பெரும் வெற்றியும் கொள்ளையையும் கண்டது. பலவீனமான கூட்டணி. யோசபாத் ஒரு நல்ல ராஜாவாக இருந்தாலும் அவர் சில சமயங்களில் தவறான முடிவுகளை எடுத்தார். இஸ்ரவேலின் பொல்லாத ராஜாவான ஆகாபுடன் அவர் ஏற்படுத்திய கூட்டணி ஒரு தவறு. இந்த தவறான நட்பின் காரணமாக அவர் ராமோத் கீலேயாத் போரில் கிட்டத்தட்ட தன் உயிரை இழந்தார். இந்த கூட்டணி குறித்து தீர்க்கதரிசியான யோபுவால் அவர் கண்டிக்கப்பட்டார். அதன் பிறகு யோசபாத் மனம் வருந்தி மீண்டும் கர்த்தருடைய வழியில் உறுதியாக சென்றார். முடிவுரை. யோசபாத் ராஜா ஒரு விசுவாசமுள்ள தலைவர் மற்றும் சீர்திருத்தவாதி ஆவார். அவர் தேவனை தேடினதாலும் அவருடைய வார்த்தையின்படி ஜனங்களை வழிநடத்தினதாலும் ஆசீர்வதிக்கப்பட்டார்.
அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்கிறது. சவாலான காலங்களில் நமது முதல் பதில் பயம் அல்ல, மாறாக ஜெபம் மற்றும் தேவனை தேடுவது. 2 நாளாகவும் 20:3-4. அல்லேலூயா. அடுத்ததாக சிஸ்டர் சாரதா அவர்கள் தனிப்பார். பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே
வசனத்திற்கு சாய்ந்து உன் இதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயின்று அறிவும் புத்தியும் வரும். அவர் நீதிமான்களுக்கென்று மேல் ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதைகளை காப்பாற்றுகிறார். அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்வாய். ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாய் இருக்கும்போது நல்ல யோசனைகளை உன்னை காப்பாற்றும். புத்தி உன்னை பாதுகாக்கும். அதனால் நீ துன்மார்க்கனுடைய வரைக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் அந்தகார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கங்களுடைய மாறுபாடுகளில் களி கூறுவர்களுக்கும் மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய். தன் இளவயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து உற்சாகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீக்கும் தப்புவிக்கப்படுவாய். அவர்களோட வீடு மரணத்துக்கும் அவர்களுடைய பாதைகள் மறித்தவர்களுக்கும் சாய்கிறது. அவளிடத்தில் போகிறவர்கள் ஒருவரும் திரும்புவதில்லை, ஜீவ பாதையில் வந்து சேர்கிறதும் இல்லை. ஆதலால் நீ நல்லவர்களின் வழிகளை நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்துக் கொள்வாயாக. செவ்வையானவர்கள் பூமியிலே வாசப்படுவார்கள், உத்தமர்கள் அதிலே தங்கியிருப்பார்கள். துன்மார்க்கர் பூமியிலிருந்து அறுப்புண்டு போவார்கள், துரோகிகள் அதில் இராதபடிக்கு நிர்மூலமாகுவார்கள். தேங்க்யூ. தலைமை தத்துவமாக ஆக்டரான ரத்த சாட்சி பிரதர் விக்டர் அவர்கள். ஜப்பான்ல நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்றேன். 1597 வருஷத்துல ஜப்பான்ல கிறிஸ்தவ மதத்தை வந்து தடை பண்ணாங்க. அப்போ ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர் கொல்லப்பட்டாங்க. அப்போ ஒரு 26 மிஷனரிகளும் ஜப்பானை சேர்ந்தவங்களும் ஐரோப்பிய கண்டத்தை சேர்ந்தவங்களும் ரொம்ப வைராக்கியமா ஆண்டவரை பற்றி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்கள என்ன செஞ்சாங்கன்னா, அவங்கள நீங்க இயேசு கிறிஸ்துவ மறுதளிக்கணும், இல்லைன்னா நீங்க சிறுவில் அறையப்பட்டு கொல்லப்படுகிறது சொன்னாங்க. இருந்தாலும் அளவுக்கு அதிகமா அவங்க ஆண்டவரை பற்றி இன்னும் தீவிரமா சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க 26 பேரையும் பிடிச்சு அவங்க சிலுவையில் உயிரோடு அறைய வச்சு அவங்க ரத்த சாட்சியா மறித்தாங்க. அந்த நேரத்தில் அவங்க மறிச்சதால இன்னும் அந்த ஜப்பான்ல ஆண்டவரை பற்றி இன்னும் அநேக ஊழியங்கள் பெருகி கொண்டு இருக்கு. நாமும் அது போல ஜீவிக்கணும். இன்னொரு முக்கியமான நபரை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம அவருக்காண்டி ரத்த சாட்சியா மறிக்கிறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். ஆனா 2000 வருடங்களுக்கு முன்னாடி நம்முடைய பாவத்துக்கும் நம்முடைய சாவங்களுக்கும் அவர் இந்த பூமியில பிறந்து ரத்த சாட்சியா சிலுவையில அடிக்கப்பட்டு அவர் ரத்தத்தின் துளிகள் நம்ம பூமியில விழுந்து நம்ம பாவங்களை நம்ம சாவலை நீக்கி இந்த நம்ம ஜீவித்து இருக்கிறோம். ஒரு இடத்துக்கு போறோம்னா அவரோட அந்த ரத்தம் தான் நம்ம பாதுகாக்குது. அவர் வேற யாரும் இல்லை, நம்மள தாயும் கருவிலே உருவாக்கும்ல அறிந்த இயேசு கிறிஸ்துவானவர். அவருக்காண்டி நம்ம ஜீவிக்கிறோம். அவர் இந்த மாதத்துல பிறந்திருக்கிறாரு. நமக்காண்டி பிறந்து நமக்காண்டி மறித்து நமக்காண்டி ரத்தத்தை சிந்தி நம்மளோட உயிரோட 3 நாள் எழுந்திருக்கிறார். ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவனே, உன் வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே
ரோமர் 6வது அதிகாரம். ஆகையால் என்ன சொல்வோம்? கிருபை பெரும்படிக்கு பாவத்திலே உள்ளிருக்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாது. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதுவே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் தொடர்ந்து கொள்ளும்படிக்கு நான் அவருடைய மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானத்தை பெற்றதை கிறிஸ்துவுடனே அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டுள்ளோம். நாம் பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனை அவனோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். பாவத்துக்கு மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடன் கூட நாம் மரித்தோமானால் அவரோட கூட எழுந்திருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று நம்புகிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தார், பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது, தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். பரிசு. நன்றி. அடுத்தது வேதாகம பாக்கியம். சாமி. அந்திரேயா இயேசு கிறிஸ்துவினுடைய 12 சீஷர்கள்ல ஒருத்தவங்க. அந்திரேயாவோட சகோதரர் தான் பேதுரு. இவங்க 2 பேரும் மீன் பிடிக்கிற தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க. மீன் பிடிக்கிறவர்களை மனிதன் பிடிக்கிறவனாக ஆக்குவேன்னு சொல்லி ஏசப்பா ஊழியத்துக்கு அழைத்தாங்க. இது மத்தேயு 4:19 இருக்கு. இவங்களோட சொந்த ஊர் பெத்தாயிதா பட்டணம் தான். இந்த அந்திரேயா தனிப்பட்டு நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்கன்னு வேதத்தில் பதிவு செய்யப்படவில்லை. நிறைய பேருக்கு தனித்து பிரசங்கம் செஞ்சுருக்காங்கன்னு இந்த புத்தகம் இது பதிவு செய்யப்படவில்லை. அவங்கள பற்றி சில சம்பவங்கள் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அந்திரேயா யோவான் ஸ்நானனுடைய சீசர். இவங்க ஏசப்பா தனித்து அழைத்து மேசியா என்று அழைத்தார். அதுக்கப்புறம் பேதுரு அறிமுகப்படுத்தியதே அந்திரேயா ஏசப்பா கிட்ட. அதுக்கப்புறம் 2வதாக 5 அப்பம் 2 மீன் வைத்திருந்த சிறுவனை ஏசப்பாவிடம் அறிமுகப்படுத்தியதே அந்திரேயா தான். அதுக்கப்புறம் 3வதாக கிரேக்கர் சிறுவன் ஆண்டவர் பார்க்கணும்னு சொல்லும்போது பிலிப்புன்னு சொன்னாங்க. அந்திரேயாவும் பிலிப்பும் அங்கே ஏசப்பாவிட்ட அவங்க அறிமுகப்படுத்தணுமா இருந்தாங்க. முதல்ல பேதுருவை அறிமுகப்படுத்தியது இயேசுவை அனுப்பத்தியது அந்திரேயா. 2வதாக 5 அப்பம் 2 மீன் கொண்ட சிறுவனை இயேசுவினிடம் அறிமுகப்படுத்தியது அந்திரேயா. 3வதாக கிரேக்கர்களை இயேசுவினிடம் அறிமுகப்படுத்தியது அந்திரேயா. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது நானும் இயேசுவிடத்து நண்பர்கள், உற்றார், உறவினர் எல்லாரையும் நான் இயேசுவிடம் அறிமுகப்படுத்துவோம். ஆமென். கருணை கட்டுமாக அடுத்த வருடம் அடுத்த மாதத்திற்கான வாலிபர் கூட்டத்தில் பாடல் பிரதர் வழிராஜ் அவர்கள், கட்டுரை பிரதர் தேவராஜ் அவர்கள், கவிதை சிஸ்டர் சுகந்தி அவர்கள், சாட்சி சிஸ்டர் ஜெயராணி அவர்கள், பாடல் பிரதர் ஆரோன் அவர்கள், வேத வாசிப்பு சிஸ்டர் கிரேஸ் அவர்கள், இரத்த சாட்சி சிஸ்டர் பிரியா அவர்கள், பாடல்
வசனம் ஒப்புவித்தல் விஜய் பிரியன், வேதாகம பாத்திர பிரதர் சேவியர் அவர்கள், முடிவு ஜெபம் பெனாயா. இந்த நாள் முடிவு ஜெபம் விஜய் பிரியன். சர்ச்சுக்கு நடைபெறுவது கொலை செய்தல், பாஸ்டர் தேவைகள் சந்திங்க, சர்ச்சுக்கு நடைபெறும் பரவ தேவைகள் சந்திங்க சப்பா. ஏசப்பா, இந்த பாஸ்டோரை நல்லபடியாக செய்தியை சொன்னது கொலை செய்யுங்க. சோதரம் சோதரம் சோதரி ஏசப்பா சோதரம். இந்த பாஸ்டோருக்கு ஆசிரியர்